வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு காலையிலே பிரேயரோட இந்த டே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டேவ வந்து டீடாக்ஸ் வாட்டரோட தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். டீடாக்ஸ் வாட்டர்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. ஜஸ்ட்டு தண்ணீல வந்துட்டு இஞ்சி, மஞ்சத்தூளு, பெப்பரு, அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாம் தான் சேர்த்து இன்னைக்கு டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணேன். சொல்லப்போனா இத இஞ்சி கசாயம்னு கூட சொல்லலாம். இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டு, அதில ஹனி போட்டு குடுத்துட்டேன். லெமன் ஜூஸிய ஹாட்டா குடிச்சா எப்படி இருக்கும்? அது மாரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. காலையிலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு. லெமன் வந்து வெறுமனே எடுத்துக்கிட்டா எனக்கு செட் ஆவாது. உடனே சளி புடிச்ச மாரி ஆயிடும். பட் இந்த மாரி ஃபார்ம்ல எடுத்துக்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. செட்டும் ஆயிடுச்சு எனக்கு. மஞ்சத்தூள் போடுறதுனால கண்டிப்பா பெப்பரும் ஆட் பண்ணணும். அப்பதான் மஞ்சள்ல இருக்கிற சத்து வந்து நம்மளுக்கு அதுல அப்சார்ப் ஆகும் நம்ம உடம்புல. சின்னவ நிகாஷா வந்துட்டு ஸ்கேட்டிங் காம்படிஷன் ஃபைனல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருந்தா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுலேருந்து இதுவரையும் இது மாரி ஒரு காம்படிஷனுக்கு நாங்க போனதே கிடையாது. அதுவும் ஸ்கேட்டிங்க்கு. செமி ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆயிட்டான்றோனே எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா, அவ ஒரு நாளும் ஸ்கேட்டிங் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவ ஸ்கூல்ல பண்ணதோட சரி. அங்க டைமிங் வந்து 9:30 டூ 1:30ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே சரி நம்ம கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் போட்டு கஞ்சி மாரி குடிச்சிட்டு போயிரலான்னு சொல்லிட்டு போனோம். பசங்கள்ட்ட ஹெல்த் மிக்ஸ் குடிச்சிட்டு போலான்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கல. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கம்பல் பண்ணானா குடிச்சிருவாங்க. பட் சரி எதுக்கு நம்ம ரொம்ப கம்பல் பண்ணிட்டு நானும் விட்டுட்டேன். நான் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த காம்படிஷன் வந்துட்டு ஸ்கூல்லயே செலக்ஷன் நடக்குமா எப்பயுமே. எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நடக்கும் போல. பெரியவ வந்து இதுல இந்த வாட்டி செலக்ட் ஆவல. அவளுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் அவளுக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும். பட் இந்த ஸ்கேட்டிங்லாம் அந்த அளவுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்கூல்ல நடக்கிற செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் செமி ஃபைனல்ஸ்ன்னு ஒண்ணு நடக்கும் போல. செமி ஃபைனல்ஸ்லயும் செலக்ட் ஆனா தான் இந்த ஃபைனல்ஸ்ல வர முடியும். இவ எப்படி தான் இந்த இந்த லெவலுக்கு வந்தான்னு எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இந்த வாட்டி. நார்மலா இந்த காம்படிஷனுக்கெல்லாம் பிராக்டிஸ் இருந்தா தான் நல்லாருக்கும். பட் இவ வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணதே கிடையாது. எப்படி பண்ண போறான்னு எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஃபைனல்ஸ் வந்து பப்ளிக்கா தான் நடந்தது ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல. முன்னயே சொல்லிட்டாங்க மிஸ் வந்து பேரண்ட்ஸோட வரலான்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா நாங்க வரணும்னு பாப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணா. அதனால தான் நாங்களும் வந்தோம். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அவ ஃப்ரெண்டுகிட்டலாம் வந்து எங்கள கூப்பிட்டு காமிச்சு, ரொம்ப ஹாப்பியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, அங்க ஃபர்ஸ்ட் டே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 5, 5 பேரா வந்துட்டு அவங்க காம்படிஷனுக்கு நிக்க வச்சு பண்ண வச்சாங்க. அதுல பார்க்கும்போது என்னன்னா, நெறைய பிள்ளைங்க கீழ கீழ விழுந்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இவ பிராக்டிஸும் பண்ணதில்ல. இவ பத்திரமா பண்ணா போதும். சேஃபா பண்ணிட்டு வெளில வந்துட்டா போதுன்ற மாரி தான் தோணிட்டு இருந்தது. பிரைஸ் வாங்குறது, வாங்காதது அடுத்தபடி. மத்தபடி போயிட்டு சேஃபா வெளில வந்துரணும் சாமின்னு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி தான் அவளுக்கு அத பத்தி ஒரு சீரியஸ்னஸ்லாம் இல்ல. அவ பாட்டுக்கும் கான்ஃபிடென்ட்டா இருந்தா. அப்புறம் காம்படிஷனும் ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்தவங்கலாம் நல்லா வெல் வெர்ஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. சொல்லப்போனா அவ அப்படியே நடந்து நடந்து தான் வந்துட்டுருந்தா. இவ கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போயிட்டுருந்தா. அந்த மார்க்கிங்லேருந்து ரொம்ப தள்ளி போயிட்டா. யாரும் நம்மள இடிச்சிடக்கூடாதுன்னு பயந்தாளா என்னான்னு தெரியல. ரொம்ப டிஸ்டன்ஸா தான் போயிட்டுருந்தா. அதனாலயே அவளுக்கு கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ற மாரி ஆயிடுச்சு போல. பட் எங்களுக்கு என்னன்னா, அவ பார்த்து பண்ணா போதும். கீழ உழாம பண்ணா போதும்டா சாமின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இவளுக்கு அன்னைக்கு பிரைஸ் வந்து கிடைக்கல. இவ 4தா வந்துட்டா. சரி எனிவே பார்ட்டிசிபேட் பண்ணி வெளில வந்ததே எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் மோஸ்ட்லி பசங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்போம். இது மாரி பார்ட்டிசிபேட் பண்றது தான் முக்கியம். அதில பிரைஸ் வாங்குறது, வாங்காதது அடுத்த விஷயம். பட் பார்ட்டிசிபேட் பண்றதே வந்து ஜெயிச்சதுக்கு தான் சமம்னு சொல்லிட்டே இருப்போம். பட் அத வந்து கன்சிடர் பண்ணி பசங்களும் வந்து எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருவாங்க. பிரைஸ் சிலதுல வாங்குவாங்க, சிலதுல வாங்க மாட்டாங்க. அது நம்ம கையில இல்லல்ல. ஜெஷ்னாவையும் சும்மா சொல்லக்கூடாது. அவ தங்கச்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா. அதேமாரி அந்த ஷூ வந்து அங்க போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் கட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டினதே கிடையாதுன்றதுனால, பெரியவ தான் வந்து எனக்கு எப்படி கட்டணும்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தா. அதேமாரி நான் லைட்டா கட்டி விட்டுட்டு இருந்தேன். காலையில ஆனா லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பசங்க வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளா யூஸே பண்ணாம இருந்தோம். பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாரி கேள்விப்பட்டதுலேருந்து, இத வந்து நாங்க மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்து எடுத்துக்கிறோம். நல்லாருக்கு. பசங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப புடிச்சு போச்சு. இதுல மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கெல்லாம் மோஸ்ட்லி எங்க வீட்ல பொங்கல் அப்ப இந்த அவரக்காய் பொரியலோட சேர்த்து செய்றதோட சரி, இப்ப தான் ரீசென்ட்டா இது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டதுனால, நான் வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சொல்லப்போனா இந்த கிழங்கெல்லாம் எனக்கு சின்ன வயசுல சுத்தமா பிடிக்காது. இது மரவள்ளி கிழங்குலாம். பட் இப்ப பெருசானதுக்கப்புறம் மத்த ஜங்க் ஐட்டம்க்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு இந்த மாரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. நான் மோஸ்ட்லி இத வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு, உப்பு போட்டு அப்படியே கிளறிட்டு வேக வச்சு எடுத்துருவேன். எடுத்துட்டு அப்படியே நாட்டு சர்க்கரை இல்ல பிளெயினா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இது டேஸ்ட்டே புடிக்கல. அதுக்கப்புறம் அத குடுத்து, குடுத்து பசங்களுக்கு பழக்கப்படுத்தி, இப்ப வந்து குடுத்த உடனே வேணான்னு சொல்லாம டக்குன்னு சாப்ட்டுப்பாங்க. என்ன இந்த கலங்கலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா மென்னு, கடிச்சு சாப்பிடணும். இல்லன்னா அப்படியே தொண்டைய அடைக்கிற மாரியே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்துட்டு இதோட பச்சை பயிரும் சேர்த்து வச்சிருந்தேன். வேக வச்சு அத சுண்டல் மாரி பண்ணி குடுத்துரலான்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இதோடயே அப்படியே டின்னர முடிச்சிரலான்ற ஒரு பிளான்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பச்சை பயிர ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சு, வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி நான் குக்கர்ல வைக்கல. லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, குக்கர்ல வச்சுட்டு சவுண்ட் விட்டுட்டு, நான் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டேன். விசில் போற வரையும். அது என்னாச்சுன்னா, அப்படியே கொழ கொழன்னு ஆயிடுச்சு. இந்த பச்சை பயிர மட்டும் குக்கர்ல வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். இந்த விசில் வந்த உடனே பக்கத்திலே நின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசில வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணா நல்லா வரும். பட் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னா அவ்வளோதான். அப்படியே குழஞ்சு போயிடும். லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணதுனால இந்த வாட்டி பக்கத்திலே நின்னு பண்ணிரணும்னு சொல்லிட்டு, வைக்கலாம் குக்கர்ல தான் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டீமர்ல வச்சிரலான்னு சொல்லிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பிளெயினா சாப்பிட்டா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு, சரி ஒரு தாளிப்பு குடுத்துறலான்னு சொல்லிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூளு, பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு குடுத்துட்டேன். கருவேப்பிலைய தான் மறந்துட்டேன். மத்தபடி இந்த மல்லி தழை அத போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த கிழங்கு ஐட்டம் எல்லாம் வந்து பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவளுக்கு இந்த சுண்டல் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த கொண்டைக்கடலை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனாலே இது மாரி சுண்டலா செஞ்சா அவளுக்கு சீக்கிரம் சாப்ட்டுருவா. கிழங்கும் செஞ்சுட்டு, இந்த கொண்டைக்கல்லையும் செஞ்சுட்டு, அது சாப்பிடுறதுக்கு இது பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சின்ன சின்னதா இருக்கும். ஈஸியா சாப்ட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, பச்சை பயிறு நான் செஞ்சுட்டேன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் யோசிக்கிறது உண்டு. நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் நல்லா படிச்ச பொண்ணுங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. நான் பார்த்த வரையும் வந்து ரொம்ப லிமிட்டடானவங்க தான் வந்துட்டு, படிச்சவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கவங்களோட மேரேஜ் லைஃப்லாம் சக்சஸ் ஆயிடுது. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சினாரியோ இருக்கு. நல்லா படிச்ச பொண்ணு வேணும்னு நெனைப்பாங்க. பட் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து சுத்தமா செட் ஆக மாட்டுது அவங்களுக்குள்ள. என்ன பொறுத்தவரையும் படிச்சிருக்கிறோமோ, படிக்கலையோ, ஒருத்தவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்துட்டு யாரும் விட்டுக் குடுக்கக்கூடாது. அது ஒண்ணு தான் நான் எப்பயுமே என் பசங்களுக்குமே சொல்லிட்டு இருப்பேன். நம்ப கதைக்கு வருவோம். ஜெஷ்னா வந்துட்டு ட்ரேடு விளையாடுறதுக்கு ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவ கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த ட்ரேட் அவளுக்கு வாங்கி குடுத்தது நான் தான். பட் என்னன்னா, எனக்கு டைமே இருக்க மாட்டுது அவ கூட விளையாடுறதுக்கு. அதனாலேயே இன்னைக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. டெய்லியும் கூப்பிடுவா அவ. பட் கரெக்ட்டா எனக்கு டைம் செட் ஆகும்போது தானே என்னால விளையாட முடியும். சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். இந்த கேம் வந்து பர்ட்டிகுலரா நான் பசங்களுக்கு வாங்கி குடுத்ததுக்கு என்ன ரீசன்னா, மனி மேனேஜ்மெண்ட்ட பத்தி அவங்க கத்துக்கணுன்ற ஒரே ரீசன் தான். இதுல வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கரன்சீஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த ₹100, ₹500, ₹2000, ₹200 அது மாரி தனித்தனியா இருக்கும். டைஸு எல்லாமே குடுத்துருப்பாங்க. அத வந்து நம்ம விளையாடணும். விளையாண்டுட்டு அந்த போர்ட்ல வந்துட்டு நெறைய பிளேஸஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைஸ் வந்து விழம்போது, நம்ம அந்த பிளேஸ்க்கு போம்போது நம்மள்ட்ட காசு இருந்ததுன்னா வாங்கலாம். அதே மாரி அங்க எங்கெங்கலாம் டாக்ஸஸ்லாம் இருக்கும். சில இடத்துல இன்கம் டாக்ஸு, வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க போம்போதெல்லாம் நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸுக்கு ஏத்த மாரி நம்ம டாக்ஸ் கட்டுற மாரி ஆகும்.
நெறைய இடத்துல ஃபைன் கட்டுற மாரி வரும். பேங்க்குக்கு நம்ப காசு குடுக்குற மாரி வரும். சில நேரம் நம்பளுக்கு ஜாக்பாட் அடிக்கும். பேங்க்லேருந்து நம்பளுக்கு காசு கிடைக்கும். அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். காசெல்லாம் வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும் பசங்க. அப்ப வந்து எண்றதுக்கெல்லாம் கரெக்ட்டா வரணுன்றதுனால தான் நான் இந்த கேம் அவங்களுக்கு வாங்கி தந்தேன். ஹஸ்பண்ட் கூட என்ன திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு செஸ் வாங்கி குடுத்தோம். அத வந்து ஒழுங்காவே விளையாடல. அத விட்டுட்டு எப்ப விளையாண்டாலும் அப்படியே சண்டை போடுற மாரி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு இது மாரி வாங்குறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இல்ல, அவங்க சண்டை போட்டாலும் பரவால்ல, லைட்டாவது கத்துக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பிடிவாதம் புடிச்சு நானே வாங்கி குடுத்தோம். இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஷீட் மாரி குடுத்துருவாங்க. அதையும் வந்து லேமினேட் பண்ணி குடுத்தாச்சு பசங்களுக்கு. ஏன்னா, பேப்பரா இருந்துச்சுன்னா எப்படியும் கண்டிப்பா கிழிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு லேமினேஷன் பண்ணி குடுத்தாச்சு. அப்பதான் அவங்களும் அவங்க ரூல்ஸ வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்கன்ட்டு. பெரியவ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவா, கரெக்ட்டா விளையாடுவா. சின்னவளுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரமாட்டுது. இப்பதான் அவளுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதனால அவள ரொம்ப நான் கம்பல் பண்றது கிடையாது, விளையாட சொல்லி. ஹீட்டா தெரியல, எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு கட்டி மாரி வந்துருச்சு. அதுல அப்படியே சந்தனம் வச்சுட்டுருந்தேன். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நாங்க சின்ன வயசா இருக்கும்போதும் இந்த மாரி ட்ரேடெல்லாம் இருந்துச்சு. எனக்கும் என் சிஸ்டருக்கும் எங்க அப்பாவும் வாங்கி தந்தாங்க. அப்ப வந்துட்டு இந்த மாரி மணி வந்து அட்ராக்டிவா இருக்காது. இது வந்து ஒரிஜினல் காசே அப்படியே அட்டையில இருக்கிற மாரி இருக்குல்ல. எங்களுக்கு வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு ₹1, ₹2ன்னு எழுதுன மாரி இருக்கும். அது இந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. உண்மையா சொல்லப்போனா, நாங்க சின்ன வயசுல இந்த ட்ரேடுன்ற கேம வந்து வாங்கி தந்தாங்களே தவிர, நாங்க வந்து விளையாடவே இல்ல. ஏன்னா, எனக்கும் என் தங்கச்சிக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட்டே வரல. எங்க அப்பா வந்துட்டு அந்த காயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த கரன்சி மாரி பேப்பர்ல வந்து கட் பண்ணி, அத வந்து கார்ட்ஸ்ல ஒட்டிலாம் எங்களுக்கு குடுத்தாங்க. பட் என்னன்னா, அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து புரியவே இல்ல அந்த ஏஜ்ல. இதுல என்னன்னா ஒண்ணு, இந்த ரூல்ஸ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் இந்த கேம விளையாட முடியும். அது தெரியாம எங்களுக்கு அது ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கும் வந்துட்டு ஃபுல்லா பிஸியா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாக்கும் அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கும் இதுலலாம் தெரியாததுனால, எங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராம போயிடுச்சு. நம்ப பண்ண மிஸ்டேக்னால தான் அது நம்மளுக்கு வராம போயிடுச்சு. அதனால இப்ப வந்து பசங்களுக்கு அதே மாரி மிஸ்டேக்க நம்ப பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இதெல்லாம் தான் பண்ணணும், இப்படிதான் இத விளையாடணும்னு பசங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வச்சுட்டேன். ஜெஷ்னாக்கெல்லாம் அப்படியே மனப்பாடமே ஆயிடுச்சு. அப்படியே டிப்ல வச்சிருப்பா. அங்க கம்யூனிட்டி செஸ்ட்டு, அதுக்கப்புறம் சான்ஸு அந்த மாரிலாம் ஸ்டேஜஸ் வரும். அதெல்லாம் போணும்னா எந்த மாரி பேங்க் வந்து நம்பளுக்கு அமௌண்ட் தரணுமா? நம்ப பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் தரணும்? மொதற்கொண்டு அவ அப்படியே டிப்ல வச்சிருக்கா. நான் தான் அப்பப்ப அத எடுத்து எடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடலான்னு விளையாண்டா, நான் டைஸ உருட்டுனா, நான் பேங்க்குக்கு கட்டணுன்ற மாரி வருது காசெல்லாம். 2000, 3000ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவளுக்கு செம லக்கியா இருந்ததா என்னன்னு தெரியல. அவ டைஸ உருட்டும்போதெல்லாம் பேங்க் அவளுக்கு 4000, 3000ன்னு குடுத்துட்டு இருந்தது. அதனாலயே அவ ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணி ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. எனக்கு தான் அடுத்து என்ன ஆகப் போகுதுன்னு சொல்லி பக்கு பக்குன்னு இருந்தது. சின்னவ வந்துட்டு இன்னைக்கு எங்க கூட விளையாட வரல. நீங்க விளையாண்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. வெளியில அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்பலாம் ரொம்ப போர் அடிச்சாலே நாங்க இத வச்சுட்டு உட்கார்ந்துறது. சில சமயம் சின்னவளும் வருவா. நாங்க 3 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சோம்னா, எங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஒரு நாள் வந்து அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் கன்டினியூஸா உட்காந்து நாங்க பாட்டுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம் இன்ட்ரஸ்டிங்கா. அப்புறம் தான் டைம பார்க்குறேன். டின்னர் சாப்பிடுற டைமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போய் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதனாலே இந்த வாட்டி கொஞ்சம் டைம் எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவால்ல. இன்னைக்கு வந்து ஜெஷ்னாக்கு இப்ப அந்த அமௌண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எவ்வளோ காசு குடுத்தா எப்படி சேஞ்ச் குடுக்கணும்? அதெல்லாமே கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி பண்றா. மேக்ஸ்ல கூட இந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டா. ஆனா இந்த ட்ரேடுனா அவளுக்கு எங்கேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்னே தெரியாது. கரெக்ட்டா எல்லாம் பண்ணுவா. எனக்கு என்னன்னா, அப்பப்ப ஃபீல் ஆகும். நம்பளுக்கு இதுதானே லைஃப்‌க்கு முக்கியம். நம்ப வந்து நெறைய சைன் தீட்டா, காஸ் தீட்டான்னு படிக்கிறோம். எல்லாமே படிச்சோம். நானும் தான் மேக்ஸ்லலாம் 100 அவுட் ஆஃப் 100 மார்க்லாம் வாங்குனேன் 10த்ல. அப்புறம் 12த்ல கூடும் அதிக மார்க் தான் வாங்குனேன். பட் இருந்தாலுமே அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ்ன்னு வரம்போது எனக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் பசங்களுக்கு வந்துட்டு இப்பவே இதெல்லாம் நான் சொல்லி தந்துரணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் படிச்ச அல்ஜீப்ராவோ, சைன் தீட்டா, காஸ் தீட்டாவோ எங்கேயுமே எனக்கு இப்போ வரையும் ஹெல்ப் பண்ணவே இல்ல.
மார்க் வாங்குறதுக்கு மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, நம்ப வந்துட்டு எது முக்கியம், எது முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம பசங்களுக்கும் பிளைண்டா கொண்டு போவாம, கரெக்ட்டான ஃபோக்கஸா நம்ம கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி யோசிப்பேன். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி தான் இந்த பிசினஸ் விளையாட்டு அவங்களுக்கு வாங்கி தந்தது. இது பியூரா என்னோட மைண்ட் செட் தான். ஏன்னா, நெறைய பேருக்கு அது வந்து படிச்சது வந்து யூஸ் ஆகலாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அல்ஜீப்ரா எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி அவங்க லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஃபீல் ஆவறத நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி நம்ம கதைக்கு வருவோம். இதுல வந்து அப்பப்ப அந்த வெல்த் டாக்ஸு, இன்கம் டாக்ஸு அப்படிலாம் வரும். அப்ப வரும்போது நம்ம கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். இந்த மாரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு காசு தரணும். இந்த மாரி பேங்க்குக்கு காசு கட்டணும். அது மாரிலாம் நம்ம சொல்லி தந்தோம்னா, அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாரிலாம் நம்மளும் காசு கட்டணும் அந்த மாரிலாம். இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றது கண்டிப்பா பசங்களுக்கு தேவ. பட் என்னமோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இடம் இல்லாம இருக்கு. என்னதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல அப்பப்ப நம்மளுக்கு டாபிக்ஸ்லாம் வந்தாலுமே, அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல படிக்கிறோம்ல, அதெல்லாம் லைஃப்‌க்கு எங்க யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகுன்றதெல்லாம் அ அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் குடுத்துலாம் நம்மளுக்கு என்னமோ சொல்லிக் குடுத்த மாரி எனக்கு ஃபீல் ஆகல. மார்க்குக்காவண்டி படிச்ச மாரி தான் எனக்கு தெரியுது. உண்மையிலே சொல்லணும்னா, ரீசென்ட்டா எங்க அப்பா வந்துட்டு எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அப்ப வந்துட்டு எனக்கு என்னமோ புதுசா இருந்துச்சு. லாஸ்ட்டா வந்து ஃபார்முலா சொன்னோனே எனக்கு அப்படியே ஏற்கனவே நம்ம அது படிச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அத ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. நாங்க இங்க ட்ரேடு விளையாண்ட கேப்ல சின்னவ பண்ற கூத்த பார்த்தீங்களா? அவ வந்து ஒரு இந்த இந்த ட்ரைசைக்கிளா? அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல கிளியரா. அவ ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அவ பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். அதுவரை ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ. பாய்.